ஹோட்டலுக்குள் புகுந்து கண்ணாடியை இடித்து நொறுக்கி நிறுத்திய பைக். மத யானை போல புகுந்து கையில் கொண்டு வந்த ஆயுதத்தால் அடித்து நொறுக்கி ஹோட்டல் உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டிய காவலர். போதையில் வந்து பொய் சொல்லி மிரட்டிய போலீஸை கைது செய்த போலீஸ். கேரள மாநிலம் ஆலப்புழா தெய்வமாதா பள்ளி அருகே வசித்து வருபவர் ஜோசப். இவர் சங்கனாச்சேரி போக்குவரத்து காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து வருகிறாராம். இந்த நிலையில் அங்குள்ள பிரபலமான ஹோட்டல் ஒன்றுக்கு வந்த அவர் 2 தினங்களுக்கு முன்பு தனது மகனுக்காக உணவு வாங்கி சென்றதாகவும் அந்த உணவை சாப்பிட்டதனால் தனது மகனுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவானதாகவும் இதனால் நஷ்ட ஈடு தர வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்தாராம். ஆனால் இதனை நம்ப மறுத்த கடை உரிமையாளர் அப்துல் லத்தீப் உணவு வாங்கியதற்கான பில்லோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதற்கான ரசீதோ இருந்தால் கொடுங்கள் என கேட்டபோது அதனை தர மறுத்ததால் இருவருக்கிடையேயும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையேதான் தான் வந்த 2 சக்கர வாகனத்தை அந்த ஹோட்டல் உள்ளேயே செலுத்தி கண்ணாடி கதவுகளை இடித்து நொறுக்கி விழுந்து அங்குள்ள மேஜை, நாற்காலி, கண்ணாடி, நாற்காலிகள் என அனைத்தையும் அடித்து தும்சம் செய்கிறார். கையில் கத்தியோடு அவர் இருப்பதால் கொலை சம்பவம் நடக்கப் போகிறதோ என அஞ்சி கடை ஊழியர்களும் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களும் அங்கிருந்து தலை தெறித்து ஓடினர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஜோசப்பை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர் மது போதையில் இருந்ததாகவும் ஹோட்டல் உரிமையாளரிடம் பொய் கூறி பணம் பறிப்பதற்காக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றும் கண்டுபிடித்த போலீசார் ஜோசப்பை கைது செய்தனர்.